தீபம் ஏற்றிட்டு இருந்தேன், சாமி கும்பிட்டு இருந்தேன், திடீர்னு விளக்கு அணைஞ்சு வச்சு நான் என்ன பண்றது? அப்படின்னு அமைஞ்சு வச்சுன்னா 10 தான் வைக்கணும். கோயிலுக்கு போனேன், தேங்காய் உடைச்சேன், அழுகி போச்சு, என்ன பண்றது? வேற தேங்காய் தான் உடைக்கணும். கடவுள் இதுல எல்லாம் இல்லைங்க. ஆன்மீகம் பக்தி இது வல்ல. நான் திருப்ப திருப்ப சொல்றதுதான். இதெல்லாம் என்னன்னா புறச்சடங்குகள், புற அபிப்பிராயம். உங்க அபிப்பிராயத்தை அதில் ஏத்துறீங்க. விளக்கு அமைஞ்சு போச்சுன்னா கெட்டதுன்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. இறைவன் எந்த திருப்புகள்லயோ இல்ல தேவாரத்திலயோ வேதத்திலயோ உபநிஷத்துலயோ விளக்கு அமைஞ்சு விட்டா அவசரம்னு சொல்லவே இல்லையே. ஏன் போட்டு மனசை இது பண்ணிக்கணும்? தேங்காய் உடைக்கும் போது சொல்லி வச்ச மாதிரி சர்க்கிளா உடைக்கணும்னு எங்கேயும் தேங்காய் உடைக்கதான் சொன்னான். அழுகி இருந்ததுன்னா என்ன, தூக்கி போட்டு வேற தேங்காய் உடைக்கணும். இப்போ கோயிலுக்கு போறோம், விபூதி கொடுத்தாங்க, சில பேர் கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்துரும், வேற தடவை வாங்கி வைங்க. கடவுள் இதுல எல்லாம் இல்லைங்க. உங்க கூடயே இருக்கிறார் முருகன். அப்புறம் ஏன் இவ்வளவு இது? இந்த பிரசாதம்னா திருப்பி வாங்கிட்டு வாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கவே கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்க பக்தி எடை போடாதீங்க. உங்களுடைய பக்தி முருகன் ஏத்து